ஏன்டா இவ்வளோ எச்சத்தனமாவோட கேம் ஆடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ன்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரோமோ 2ல் வந்துட்டு என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ல் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பு குழி அந்த டாஸ்கோட அப்டேட்டட் வெர்ஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த டாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஒரு 6-7 அந்த டைம் வரைக்கும் போகுது. நீங்கள் லைவில் அது வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேல் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப எச்சத்தனமான கேம் ஆடிய நம்ம ராணவ் அருண் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக ராணவ். ஸோ எல்லாருமே போயிட்டு அந்த பிக்சரை எடுத்துகிட்டு தான் நம்ம போய் அந்த டாங்கை வந்து எடுத்து யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அந்த ஃபோட்டோவை வந்துட்டு எரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே என்ன ராணவ் பண்ணுறாருனா, எல்லாருமே போய் பிக்சர் எடுக்க போகும்போது ராணவ் மட்டும் என்ன பண்ணுறாருனா பிக்சர் எடுக்காமையே போய் நேராக டாங்கை கையில் எடுத்துட்டு அருண் போயிட்டு அங்கே வந்துட்டு முத்துக்குமரன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இங்கே வராரு. வந்தோடனே ராணவ் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம அருண் வந்துட்டு வாங்குறாரு அந்த டாங்கை. வாங்கிட்டு போயிட்டு இதை வந்துட்டு நான் வந்துட்டு முத்துக்குமரன் ஃபோட்டோவை எரிக்க விரும்புகிறேன், இவர் வந்துட்டு எங்கள் கேமுக்கு தடையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் அவர்கள் சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம்னா பார்த்துக்கோங்க மக்களே. எவ்வளோ கேவலத்தின் உச்சம்னா அலையன்ஸ் போடுறன்ற பேரில் இது வந்துட்டு ஃபோட்டோ, அதான் முத்துக்குமரன் கரெக்டாக அங்கே சொல்கிறார், நீ எதுக்கு வந்துட்டு டாங் எடுத்த, ஃபோட்டோ உன் கையில் இருக்கா. ஸோ ஃபோட்டோ யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த டாங்கை அடிக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க போகும்போது இவர் மட்டும் டாங் அடிக்க வந்துடுறாரு. வந்துட்டு இவர் கையில் வச்சுக்கிறாரு. அங்கே அருண் வந்துட்டு போய் முத்துக்குமரன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து இதை வாங்குறாரு. ஸோ வேற இங்கே தீபக்கும் அந்த டாங்கை பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. இவர் கையில் எடுத்து வச்சுட்டு கொடுக்காம இருக்காரு. அருண் வந்தோடனே அருண் முத்துக்குமரன் ஃபோட்டோ வச்சிருக்காருன்னு பார்த்தோடனே அருண் கையில் கொடுத்துட்றாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம்னா சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால் இந்த ப்ரோமோவில் சௌந்தர்யா, மஞ்சரி இவங்க எல்லாருமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே முத்து சைடில் தான் இருக்காங்க. இங்கே விஷால் வந்துட்டு ஆப்போசிட் சைடு லைக் வந்துட்டு ராணவ் அருண் சைடு எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னடா கேம் ஆடுறீங்க, ஏண்டா இவ்வளோ கேவலமாக கேம் ஆடி பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்காமே இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ முத்து வந்துட்டு காலைல ஒரு ஸ்மார்ட் ப்ளே பண்ணி அருண் அவுட் பண்ணார் இல்லையா. ஸோ எப்படி ப்ரோ அருண் உள்ளே வந்தார் கேமில் அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அப்டேட் வெர்ஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். லைவில் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் லைவில். ஸோ இதுதான் மக்களே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப கேவலம். ஏன்டா இந்த மாதிரி ஜெயிச்சு தான் நீங்கள் வந்துட்டு பாயிண்ட் எடுக்கணுமாடா. நேற்றும் நீ வந்துட்டு கண்ணை வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கண்ணை தெரிகிற மாதிரி தான் போய் வந்துட்டு அந்த 2 பாயிண்ட் எடுத்த. இன்றைக்குமே இப்படி தான் பண்ணுற. ஏன்டா இது இப்படி தான் ஜெயிச்சு நீ வந்துட்டு டிடிஎஃப் ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நம்ம விஜய் பாஷத்தில் சொன்னோன்னா இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா, எச்சன்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே. இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு இரிட்டேஷன் ஆகிருக்கும். ஸோ ராணவ நீ வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறன்ற பேரில் ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து டாங் எடுக்கணுன்ற அந்த பேசிக்கான ஒரு சென்ஸு கூட இல்லை. நேராக போயிட்டு இந்த டாங் எடுத்து நம்ம இவர் அடிக்கிறாப்புல நம்ம அருண் கையில் கொடுக்குறாப்புல அருண் போயிட்டு அடிக்கிறாரு. அந்த ஃப்ரேம்லாம் ப்ரோமோ எடிட்டர் வைக்காங்க பாருங்கள், வேற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராணவ் மற்றும் அருண் இவங்க 2 பேரும் இந்த சேர்ந்து ஒரு கேவலமான ஒரு செயல் பண்ணாங்க இல்லையா, முத்து அவுட் பண்ணாங்க இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அன்எத்திக்கலாக வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு ராணவை பார்த்து சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லாத முத்து, நீ வந்துட்டு தோத்துட்டேன்ற ஆண்டில் பேசுகிற அப்படின்ற. என்னடா பேசுகிற, தோத்துட்டேன்ற காண்டில் ஏன்டா அவர் பேசணும்? அது ஃபேராக ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முத்து வந்துட்டு ஒத்துக்கிட்டு, யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் அன்ஃபேராக ஒரு ப்ளே ஆடி இருக்கீங்கன்றதுனால தான் அவங்களால ஒத்துக்க முடியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.